Second Corinthians chapter 1 verse starting from 6 onwards. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ணலாம். So please turn your Bible to 2 Corinthians chapter 1 6. ஆரம்பிக்கலாமா? பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பு, சரிங்களா? அந்த அப்போஸ்தல அழைப்பை பத்தி தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி அதை கிளாரிஃபை பண்ணும் பொழுது, ஒரு அப்போஸ்தலன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எழுதுகிறார். விசேஷமா உங்களுக்காக, சரிங்களா? உங்க நிமித்தம், உங்களுக்காக நீங்கள் ஆறுதல் அடையும்படி, சரிங்களா? நீங்க கம்ஃபர்ட் ஆகும்படி ஆண்டவர் எங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து எங்களை கம்ஃபர்ட் பண்ணார். எதுக்கு? எங்களுக்கு உபத்திரவம் கம்ஃபர்ட் ஆனதுனால நாங்க பட்ட அந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்சோலேஷனை உங்களுக்கும் கொடுக்க எங்களை ஆண்டவர் திராணி உள்ளவர்களா மாத்துறார். இந்த கான்செப்டை மாத்திரம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்ல போனா, ஐ லிவ் ஃபார் அதர்ஸ். இதுதான். திஸ் இஸ் த பேசிக் பிளாட்ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டியன் ரைட். ஒரு கிறிஸ்தவத்தோட ஆவிக்குரிய வளர்ச்சியோடைய முதிர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது ஒரு சிம்டம். when we live for others. அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், பலவிதமான அனுபவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் போகும் பொழுது, சரியா, நம்ம அந்த கஷ்டமான அனுபவத்துல ஆண்டவரை எப்படி நமக்கு ஆறுதல் படுத்துறாரு, அதே போல மற்றவங்களுக்கும் நம்ம ஆறுதலா இருக்கணும். உபத்திரப்படுறவங்களுக்கு. இதுதாங்க கான்செப்ட். இப்ப 6வது ஆரம்பிக்கலாமா? சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல ஆண்டவரே, அவனவன் தனக்கானவன் அல்ல, பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. என்ன ஒரு அருமையான வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்து, அதை கொரிந்து விசுவாசிகளுக்கு ஆண்டவரே தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை சந்தேகப்பட்டு கேள்விக்குறியாய் மாற்றுகிற அப்பேற்பட்ட நபர்களுக்கு மத்தியிலே தான் வளர்த்து விட்ட அந்த சபையில இருக்கிற நபர்கள் எவ்வளோ மனசு உடைஞ்சிருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் he did not undergo depression, Lord. இன்னைக்கு நாங்க ஏதாவது கஷ்டம்னா உடனே அவளைதான் எங்களை அப்படியே ஆண்டவரே ஆட்கொள்ளுது. ஆனா அவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்சோலேஷனையும் அவர் அனுபவிச்சாரு. அதை அப்படியே பகிர்ந்து கொள்றாரப்பா. எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களும் நல்லதுக்கு தான் ஆண்டவரே. விசேஷமா மோசமான அனுபவங்களிலே நீர் எங்களை வழிநடத்துகிற காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு எவ்வளோ பேர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை சுத்தி ஒரீஸ்லையும் ஆங்ஸைட்டிஸ்லையும் டிப்ரெஷன்லையும் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எங்க வாழ்க்கையின் அனுபவம் பிரயோஜனமாய் மாற்றித்தாரும். விசேஷமாக இந்த கிரேக்க வேத ஆராய்ச்சியிலே வசனங்களை உண்மையாய் புரிந்து கொண்டு எந்த டினாமினேஷன் கலரும் நாங்கள் கொடுக்காம ஆண்டவரே அந்த வசனத்தின் அடிப்படையிலே சூழ்நிலையை புரிந்து கொண்டு சரியாக நாங்கள் அதை விளக்கி காட்டவும் அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் உங்களுடைய கருத்துல எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் இதுக்காகவே அர்ப்பணிச்சு வருகிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. பாலசுப்ரமணியனுக்காக, எடிசனனுக்காக, ஆண்டவரே பாஸ்டர் பாபுக்காக, ஜெர்லின் சிஸ்டருக்காக, பேப்டிஸ்டுக்காக, ஆண்டவரே ஷீலா பேஸ்டர் சிஸ்டருக்காக, புஷ்பலதாக்காவுக்காக, ரோஸ்மா சிஸ்டருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே உண்டு அவர்களை எங்களுக்கு மத்தியில கொண்டு வரும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6வது வசனம் எடுத்துக்கலாம். இஃப் ஒரு வேலை, சரியா, டே
திலிப்போ மெத்தா. இந்த திலிப்போ அப்படின்னு வந்தாலே ஓகே, நாங்க வந்து உபத்திரவப்படுறது. திலிப்பிஸ் அப்படின்னா சஃபரிங், சரியா? ஸோ 6வது வசனத்துல அவர் சொல்றது என்னன்னா அஃப்ளிக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்குல்ல, அது வந்து அஃப்ளிக்டட். தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வார்த்தை உபத்திரவம். சரியா? அந்த கன்ஸ்ட்ரிக்டட்ங்கிற வேர்டு உங்களுக்கு சரியான வார்த்தை. கன்ஸ்ட்ரிக்டட் நல்ல வேர்டு தான், புரியலன்னா எழுதிக்கிங்க அஃப்ளிக்டட். சரியா? அப்ப நாங்கள்னா யாரு? பால், சில்வானஸ், திமத்தி, பவுலுடைய அந்த அன்கோ டீம். சரிங்களா? நாங்க உபத்திரவப்படுறது. சரிங்களா? உபத்திரவப்பட்டால் என்ன எயிச்சேன்னு இருக்குல்ல, பாசிபிள். ஓகே, பாசிபிலிட்டி. இன்னொன்னு அதுதான் உண்மை. உபத்திரவப்பட்டா கூப்பே. இது வந்து ஒரு அருமையான ப்ரிபோசிஷன். கீழே பிரப்னு போட்டுருப்பாங்க. ப்ரிபோசிஷன். இட் இஸ் ஃபார் ஆன் பிகாஃப் ஆஃப். யாருக்காக? இஸ் ஹூமுன், உங்களுடைய. எதுக்காக? பாராக்ளீசோஸ். இந்த வேர்ட் அடிக்கடி வரும்னு சொன்னேன் 2 கொரிந்தியன் 1 சாப்டர்ல. ஆறுதல், ஆறுதல், ஆறுதல். சரியா? இந்த வார்த்தையுடைய அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பரிசுத்தாவியானவருக்கு உள்ள பேரு பாராக்ளீட்டாஸ் அப்படின்னா பரிசுத்தாவியானவரை கம்ஃபர்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை தான். அப்ப நாங்க உபத்திரவப்பட்டா அது உங்களுக்கு ஆறுதல்ங்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா நாங்க உபத்திரவப்பட்டு ஆறுதல் அடைஞ்சோம் தெரியுமா? அந்த ஆறுதலை எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியும். யூ காட் த பாயிண்ட். அப்படிதான் சொல்றேன். சரியா? இன்னொன்னு, உங்க ஆறுதலுக்கு மாத்திரம் இல்ல, சொட்டேரியாஸ், உங்களுடைய ரட்சிப்புக்கும். சரியா? சோ அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க நாங்க இன்வால்வ் பண்ணுகிற இந்த சுவிசேஷ ஊழியத்திலையும் அதே மாதிரி சீடர்களாகி சபையை வந்து ஸ்திரப்படுத்துற ஊழியத்துல நாங்க இன்வால்வ் பண்ணும்போது படுகிற பாடுகள் மூலமா உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். இன்னொன்னு, உங்களுடைய ரட்சிப்பு, சரியா, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கும், சரியா, எங்களுடைய உபத்திரவங்கள் பிரயோஜனமாயிரும். அப்ப ஆன் பிகாஃப் ஆஃப் யூ. சரியா? அதான் பூ பேருங்கிற வேர்டு ஒண்ணு. இன்னொன்னு, அப்படியே இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. எயிச்சே பாராக்களோ மெத்தா இஃப் வி ஆர் என்கரேஜ். முதல்ல சொன்னாரு அஃப்ளிக்டட்னாரு. இப்ப அப்படியே ஆப்போசிட். நாங்க ஆறுதல் அடைஞ்சோம்னா, ஒருவேளை இஃப் யூ ஆர் என்கரேஜ், பாருங்க திருப்பியும் அதே தான் வருது பாருங்க, ஹூ பேர்னு. அதுவும் ஹூ பேர் பேஸ் ஹூமோன், அதுவும் உங்களுடைய பாருங்க பாராக்ளீசோஸ், ஆறுதல். அப்ப அந்த முன்னாடி உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதல். நாங்க என்கரேஜ் பண்ணப்பட்டாலும், சரியா, அதுவும் ஓகே. என்கரேஜ்னா நாங்க ஆறுதல் அடைஞ்சு நாங்க உற்சாகப்படுத்தப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு என்னது? ஆறுதல் தான். அப்ப எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும், சரியா, பவுல் எப்படி அதை அழகா மாத்துறாரு பாருங்க. இந்த டைமென்ஷன் தான் நம்ம பார்க்கணும். சரியா? இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் ஏதோ ஒரு வகையில ஆண்டவர் அனுமதிச்சு அது மற்றவர்களுடைய ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும், சரியா, அதை வந்து என்ன பண்றாரு? அதை அனுமதிக்கிறாருங்கிற ஒரு அந்த 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 உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா we face any situations in our life. சரிங்களா? ரைட். அடுத்தது அடுத்தது போலாமா? எங்க பேப்டிஸ்ட் திடீர்னு காணாம போயிட்டீங்க, கொஞ்சம் ரெகுலரா காட்டுங்கப்பா. ரைட். அடுத்தது என்ன சொல்றாரு? இட் இஸ் ஃபார் யுவர் கம்ஃபர்ட். அடுத்தது டேஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிற வேர்டு இதுல இருந்து வந்துருச்சு பாருங்க. எனர்கோ மெனேஸ். ஓகே, எனர்கோ மெனேஸ். எனர்ஜினா உங்களுக்கு தெரியும், ஆப்பரேட், ஆப்பரேஷன். சரியா? என்ன சொல்றாரு? இஸ் ஃபார் யுவர் கம்ஃபர்ட், அதுவும் கம்ஃபர்ட்டுக்காக தான் சொல்லிட்டு என் கூப்பமோனே என்டியூரன்ஸ் டோன் அவுட் டோன். திருப்பியும் அந்த பத்தாஸ்னு வருது பாருங்க, பத்தே மெட்டோன் சஃபரிங்ஸ், என்டியூரன்ஸ் ஆஃப் த சேம் சஃபரிங்ஸ். ஸோ எது எங்களுக்குள்ள ஆப்பரேட் ஆகுதுன்னா, இதுதான் முக்கியமான வார்த்தை. என் ஹூப்போமோனே டோன் அவுட் டோன் பத்தே மெட்டோன். அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும், சரியா, எங்களுக்கு வந்து பொறுமை இருக்கு பாத்தீங்களா, அத சொல்றாரு. சரியா? சோ எங்களுக்கு பொறுமை இருக்கு. So Paul wants to convey
நீங்க ஓகே உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த ஆப்ரேட் பண்ற இஃப் வி ஆர் கம்ஃபர்டட் இட் இஸ் ஃபார் யுவர் கம்ஃபர்ட் விச் யூ எக்ஸ்பீரியன்ஸ் when you patiently endure. சரியா? when you patiently endure the when you patiently endure the same sufferings. அடுத்தது காட்டுப்பா. கோன் காய். அடுத்தது காட்டுப்பா. அதை காமிச்சாதான் இதோட மீனிங் வரும். ஏமைஸ் பாஸ்கோமன். இந்த பாஸ்கானாலே சஃபரிங்னு அர்த்தம். சரியா? பத்தாஸ் பாஸ்கா. ஓகே, அதனாலதான் பாஸ்கா பலி. பஸ்கா பலிங்கிறோம்ல, அதுதான் ஆண்டவர் அடிக்கப்பட்டதுதான் பஸ்கா. கிரீக் வேர்ட் பஸ்கோமன். அப்ப என்ன சொல்றாரு? எப்பா நாங்க சஃபர் ஆனோம் தெரியுமா, அதே சேம் சஃபரிங்ஸ் தான் நீங்க அடைஞ்சு இப்ப சரியா அத நீங்க என்டியூர் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் சஃபரிங் தான். சரியா? ஸோ அதனால யூ பேஷண்ட்லி என்டியூர் த சேம் சஃபரிங்ஸ் தட் வி சஃபர். அப்ப பால் என்ன பண்றாங்க, தன்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையில இருந்ததை அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து சஃபரிங்ஸ் ஆர் நாட் நியூ. நாங்க அடைஞ்ச ஏப்பா ஏற்கனவே உங்களை விட நாங்க சஃபர் பண்ண கீழே சொல்ல போறாரு, அதோடைய இன்டென்சிட்டியை சொல்ல போறாரு. நாங்க சாக போகிற நிலைமையில உள்ள சஃபரிங் அது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனோம்பா. அதனால கொரிந்தியன்ஸுக்கு என்ன எழுதுறாருன்னா, எங்களுடைய ஊழியத்துடைய அந்த அனுபவம் என்னன்னா டெரிபிள் சஃபரிங் நாங்க அனுபவிச்சோம். எப்பா அதே சேம் சஃபரிங் தான்ப்பா. அவுட் டோன் 10 டோன் மேல இருக்கு பாத்தீங்களா, அதே சேம் சஃபரிங்ஸ் தான் நீங்களும் அனுபவிச்சு இப்ப என்டியூர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, Paul is encouraging the Corinthian believers to continue to endure the sufferings in their lives. இது இந்த காலத்துல ரொம்ப முக்கியங்க. இது நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற நம்ம ஒர்க் பிளேஸ்லயோ குடும்பத்திலேயோ மினிஸ்ட்ரியிலையோ சொசைட்டியிலோ அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவருக்காக வாழும் பொழுது நாம் அதை பொறுமையோடு சகிக்க அழைக்கப்படுகிறோம். இததான் பவுலும் செஞ்சாரு, இயேசுவும் செஞ்சாரு. இததான் பவுலும் உபதேசம் பண்றாரு தான் வாழ்க்கையில இருந்து. இயேசு கிறிஸ்துவும் இததான் உபதேசம் பண்றாரு. சரியா? அதனால சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைச்சு ஆச்சரியப்படாதீங்கப்பா. தீர்க்கதரிசிகளே பகைச்சு கொண்டு போட்டுச்சுப்பா. எப்பா என்னையே இது பண்ணிடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பா பேப்டிஸ்ட் 7வது வசனத்தை காட்டுப்பா. 6 கொஞ்சம் பெருசு. 7வது வசனம். யாராவது ஒருத்தவங்க 6 வாசிக்கிறீங்களா? தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். நெட்வொர்க் நல்லா இருக்கவங்க 6வது வசனத்தை நிதானம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆபரேட்னு சொல்றோம்ல, ஆபரேட், அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. சரிங்களா? சோ அப்ப நல்ல கவனிங்க. சால்வேஷன் இஸ் ஃபாலோட் பை சஃபரிங்ஸ். நல்ல எழுதிங்க. சால்வேஷன் இஸ் ஃபாலோட் பை சஃபரிங்ஸ். சரியா? அதனாலதான் அந்த ரட்சிப்பு நல்லா உங்கள்கிட்ட பலன் செய்கிறது. சரி, இப்ப 7வது வசனத்துல என்ன எழுதுறாரு? இப்ப 7வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அதே கான்செப்ட காய் ஹே எல்பிஸ் ஹூமோன். ஓகே, அவர் ஹோப். ஹேமோன்னா அவர், எல்பிஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எதிர்கால நம்பிக்கை. சரியா? அப்ப அவர் ஹோப் எங்களுடைய நம்பிக்கை. ஓகே, ஃபார் யூ. ஹூ பேர் ஹோமோன்னு போட்டிருக்கு பாருங்க, ஹூமோன். அவர் ஹோப் ஃபார் யூ. சரியா? எங்களோட நம்பிக்கை உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் எங்க இருக்கு? பெபேயா. பெபேயா. சரியா? ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியா இருக்கு. சரியா? எங்க நம்பிக்கை உங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருக்குப்பா அப்படின்னு பவுல் சொல்றார் கொரிந்து விசுவாசிகளை குறித்து. சரியா? அவர் ஹோப் ஃபார் யூ இஸ் ஷியோர், ஸ்டெட்ஃபாஸ்ட், பெபேயா. வேற ஏதாவது வார்த்தை வாசிக்கிட்டா? பெபேயா, ஃபர்ம், சர்டன், வேலிட், கேரண்டி, அன்ஷேக்கன். 1 கொரிந்தியர் 1:6. சரியா? அந்த வசனத்திலையும் இந்த வார்த்தை வருது. 1 கொரிந்தியர் 1:6. சரியா? ஸோ ரைட், எனிவே கம் பேக். ஸோ அப்ப என்ன எழுதுறாருன்னா, உங்களை குறித்து எங்களுடைய நம்பிக்கை உறுதியா இருக்குப்பா.
இப்ப என்ன நம்பிக்கைன்னு கீழே பார்க்கலாமா? என்ன நம்பிக்கை? எப்படி உறுதியா இருக்கு? எபேயா ஸ்டெட்ஃபாஸ்ட் எய்டான்டஸ். ஓகே, ஆய்டா அப்படிங்கிற வேலையில வந்தது. நோயிங், அறிந்திருந்தும், போட்டி என்னன்னு சொல்லி சொல்றாரு. ஃபோர்ஸ் கொய்னோனாய். ஓகே, கொய்னோனாய் உங்களுக்கு தெரியும். கொய்னோனியான ஃபெல்லோஷிப், கொய்னோனாய்னா பார்ட்னர்ஸ். சரியா? நீங்க பங்காளிகளா இருக்கீங்க. எதுக்கு? எஸ்டே யூ ஆர் டோன் ஜெனிட்டிவ் அது. பத்தை மெட்டோன் யூ ஆர் ஆஃப் த சேம் சஃபரிங்ஸ். என்ன சொல்றாரு? அவர் ஹோப் ஃபார் யூ இஸ் அன்ஷேக்கன் ஃபார் வி நோ. சரியா? அந்த அந்த நோயிங்ல ஃபார் வி நோ தட் யூ பார்ட்னர். ஓகே, யூ பார்ட்னர் இன் அவர் சஃபரிங்ஸ் ஆர் வித் அவர் சஃபரிங்ஸ். அப்ப எங்களுடைய உபத்திரவங்களுக்கு நீங்களும் பங்காளிகளா இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரியா? எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நோய்ங்கிற வேர்டு ஏற்கனவே சொன்னேன். யுனெஸ்கோனா சாதாரண வேர்டு, ஆயுடான்னா ரொம்ப ஸ்ட்ராங். எங்களுக்கு நல்லா தெரியும் புரிது விசுவாசிகளே. சரிங்களா? எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஆஸ் யூ ஷேர் இன் அவர் சஃபரிங்ஸ். நீங்களும் எங்களுடைய பாடுகளை ஷேர் பண்றீங்க. அந்த ஷேரிங்க்கு தான் கொய்னோனியா. சரியா? பார்ட்னர்ஸ். யூ பிகம் பார்ட்னர்ஸ் ஆஃப் அவர் சஃபரிங்ஸ். சரியா? எங்களை மாதிரி நீங்களும் பாடுபடுறீங்க. ஆனா ஒண்ணு, அதே மாதிரி நாங்க பாடுபட்டப்ப எங்களுக்கு ஆறுதல் கிடைச்சது தெரியுமா? அதே மாதிரி ஹூட்டோஸ். சோ அதே போல ஹோட்டோஸ் தான். அதே போல சோ ஆல்சோ டேஸ் பாராக்ளீசோஸ். எத்தனை தடவை இருப்பாங்க ஆறுதல். நாங்க சஃபரிங் ஆனப்ப ஆறுதல் அடைஞ்சது தெரியுமா? எங்க சஃபரிங்ஸோட நீங்க பார்ட்னர்ஸா இருக்கிறதுனால எங்க கம்ஃபர்ட்டுக்கு நீங்க பார்ட்னர்ஸா இருக்கீங்க. யூ சி த அந்த இதை பாத்தீங்களா? ரெசிப்ரோக்கல், அந்த மியூச்சுவலா இருக்கிறத பாத்தீங்களா? நாங்க பாடுபட்டோம், ஆறுதல் அடைஞ்சோம். அதே பாடுகளை தான் நீங்களும் படுறீங்க, உங்களுக்கும் ஆறுதல் இருக்கும். சரியா? ஸோ அவர் ஹோப் என்னன்னா இதுதாங்க ஸ்டெட்ஃபாஸ்டா அன்ஷேக்கனா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க நம்பிக்கை உங்களை பொறுத்த வரைக்கும், we know that you share in our sufferings, you will also share in our comfort. அதே போல எங்க கம்ஃபர்ட்லையும் நீங்க ஷேர் பண்றீங்க. ஃபார் த பாயிண்ட் எங்க 7 வாசிங்க பார்க்கலாம். verse 7. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். சூப்பர், வண்டர்ஃபுல். அன்ஷேக்கன் எல்பிடாஸ், அன்ஷேக்கன் ஹோப். சரியா? ஸோ உறுதியான நம்பிக்கை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொரிந்து விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப நடைமுறையில பவுல் என்ன சொல்றாருன்னா, அவங்க பட்ட கஷ்டம். எப்படிப்பட்ட கஷ்டம்? verse 8 பாருங்க. verse 8. பேப்டிஸ்ட் அடிக்கடி கட் ஆகுது. பேப்டிஸ்ட் கொஞ்சம் ரெகுலரா காட்டுங்க. verse 8 போங்க. verse 8. verse 8 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, who God telomen. ஓகே, இது இது வந்து பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைலுங்க. the who God telomen humas agnoin adelphoi அப்படின்னா, டியர் பிரதர்ஸ் we don't want you to be ignorant அர்த்தம். அப்படின்னா என்னது? நீங்கள் இதை அறியாதிருக்க மனதில்லைன்னு அர்த்தங்க. இதை சிம்பிளா சொல்ல போனா நெகட்டிவா இல்லாம என்ன தெரியுமா அர்த்தம்? ஐ வாண்ட் யூ டு நோ, அவ்வளவுதாங்க. பாசிட்டிவா சொல்ல போனா, எப்பா எனக்கு என்ன விருப்பம்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல்ல, இது அவருடைய ரைட்டிங் ஸ்டைல். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி இக்னரண்ட். 2 நெகட்டிவ் வருது. நாட் இக்னரண்ட். இந்த ஊ அக்னாயின், இந்த ஆல்பா எடுத்துட்டீங்கன்னா குனோன்னு வருது பாத்தீங்களா? குனோனா நாலேஜ், அக்னாயின்னா ஓகே நாலேஜ் இல்லை, இக்னரன்ஸ். ஸோ அதனால அந்த 8வது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன சொல்லுதுன்னா, சகோதரரே நீங்கள் இதை அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. சரியா? எனக்கு விருப்பம் இல்லை. தெலோனா ஐ விஷ், ஐ வாண்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்ப பவுல் ரொம்ப பர்சனலா போறாரு. சரியா? இது வரைக்கும் ஜெனரலா சொல்லிட்டு இருந்தாரு.
நான் ஏற்கனவே சொன்னேன், 2 Corinthians இஸ் an autobiography of பால்னு சொல்லிட்டோம். இப்ப தன்னுடைய வாழ்க்கைய ஒரு திறந்த புத்தகம் மாதிரி கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஹூபேர் டேஸ் திருப்பி வந்துருச்சு பாருங்க. திலிப்பியோஸ், ஓகே, திலிப்சியோஸ், திலிப்சியோஸ். எங்களுடைய கேமோன்னா அவர் அஃப்ளிக்ஷன், சரியா? எங்களுடைய உபத்திரவங்கள், பாடுகள், டேஸ் கெனோமெனாஸ் நடந்துச்சு பாத்தீங்களா? ஹேவிங் ஹேப்பன்னா ஏற்கனவே நாங்க உபத்திரவங்களுக்கு மத்தியில அண்டர்கோ பண்ணோம், சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும்ப்பா. நாங்க வந்து அஃப்ளிக்ஷன் வேர்டு இருக்குது, சரியா? அஃப்ளிக்ஷன் அந்த த்ரிப் வைஸ் நான் அதை வேணா வாசிக்கிட்டான், வேற ஏதாவது வேர்டு த்ரிப் வைஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ரைட் ரைட், ஏற்கனவே அந்த வேர்டு போட்டுச்சு. அதனால நம்ம நேரம் போயிடுவோம். அஃப்ளிக்ஷன், இந்த இடத்துல அஃப்ளிக்ஷன் தான் போட்டுருக்கு. சஃபரிங்ஸ், அஃப்ளிக்ஷன், பெர்சிக்யூஷன் எல்லாம் சேம் வேர்டு தான். சரி, எங்களுக்கு ஏற்கனவே நடந்த உபத்திரவம், சரியா? என்டே எங்க கவனிங்க, மாத்துப்பா. என்டேனா லொகேஷன், என்னன்னா எங்க நடந்துச்சு? என்டே அசியா, ஓகே, அசியா, ஆசியாவுல நாங்க, ஓகே, எங்களுக்கு நடந்த உபத்திரவம் எப்படி இருந்துச்சு? போட்டி காத், பூப்பேர்னா மேல, போலேன் ஹைப்பர் போலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சூப்பர் போலேன்னா எக்ஸசிவ், சரியா? ஹைப்பர் போலினா மிகைப்படுத்தி சொல்றது, படிச்சவங்களுக்கு தெரியும். ஹைப்பர் போலி கிரீக் இதுல, சாரி இங்கிலீஷ் இதுல வரும், கிராமர்ல, சென்டென்ஸ்ல ஹைப்பர் போலி. ஹைப்பர் போலினா ரொம்ப உயர்த்தி பேசுறது. அப்ப எங்களுக்கு வந்த உபத்திரவம், அப்பா சாமி, அவ்வளவு எக்ஸசிவாப்பா, சரியா? அவ்வளவு எக்ஸசிவா நாங்க அனுபவிச்சோம். எதை? அஃப்ளிக்ஷன், சரியா? So we experienced in Asia of the affliction. எந்த அளவுக்கு தெரியுமா? இங்கதான் அந்த வார்த்தை வருது, பியாண்ட். சூப்பர், ஹைப்பர்னு சொல்லுவோம்ல, சூப்பர், பியாண்ட், அபவ், டுனாமின், டுனாமிஸ்னா பவர், எங்களுடைய, சரியா, பவருக்கு மிஞ்சின அதிகமான உபத்திரவங்களை, கஷ்டங்களை, பாடுகளை நாங்க என்ன பண்ணோம்? ஆசியாவுல சந்திச்சோம், எங்களுக்கு வந்துச்சுங்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த உபத்திரவங்களை அவர் வந்து ஊழியத்துல அவர் சந்திச்ச பிரச்சனைகளுடைய உச்சக்கட்டத்தை சொல்றாரு. இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா எக்ஸசிவ்லி பியாண்ட், சரியா? ஸோ அதுக்கு தமிழ் என்ன போட்டிருக்கான்னு அப்புறம் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல, ஃபார் we do not want you to be ignorant, brothers, of the affliction we experienced or happened in Asia. அது எப்படி இருந்துச்சு? எங்களுடைய நாங்க தாங்குற சக்தியை விட அதிகமா இருந்துச்சு. அடுத்த வார்த்தை பாருங்க, எபேரே தேமின், ஓகே, எபேரே தேமின். என்ன எபேரே தேமின்? வேரியோ, டு வெய் டவுன், டு பர்டன் டவுன், சரியா? எங்களை அந்த அளவுக்கு அது வந்து அழுத்தம் கொடுத்துச்சு, சரியா? அதாவது எங்களால தாங்க முடியலப்பா, போங்க, எங்களால தாங்க முடியாத அதிகமான மிஞ்சின அந்த அந்த உபத்திரவத்துடைய பாரம் இருந்துச்சுப்பா. அது எந்த எக்ஸ்ட்ரீம்ல தெரியுமா அவங்களை கொண்டு போச்சு? அந்த உபத்திரவத்தோட எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? ஹூஸ்டே சோஸ், ஓகே, ரிசல்ட்டிங் தட் எக்ஷா பொரேத்தனை, டிஸ்பேர், டிஸ்பேருக்கு இன்னொரு வார்த்தை ஹோப்லெஸ். எப்ப எங்க நம்பிக்கையே இல்லப்பா, சரியா? நான் கிரீக்ல வேற வாசிக்கிறேன். அந்த எக்ஷா பொரேத்தனை, எக்ஷா பொரேத்தனை, எங்களை வந்து அப்படியே அமுக்குச்சுப்பா, நம்பிக்கையை அற்று போற மாதிரி அந்த அளவுக்கு வெயிட்டுப்பா. ஹேமாஸ் அஸ் எங்களுக்கு அது எங்க ஈவன் எந்த லெவலுக்கு போனுச்சுன்னா, டு ஜோயே, எப்பா எங்க வாழ்க்கையே போற மாதிரி, ஜோயனா லைஃப், எங்க ஜீவனே போற மாதிரி. இப்ப நம்ம லைஃப்ல சொல்லிருப்போம் தெரியுமா சில நேரங்கள்ல, நீங்கெல்லாம் சொல்லிடுறீங்கண்ணே, நம்ம மெசேஜ் எல்லாம் எடுத்துடுறோங்கண்ணே, ஆனா அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியுங்க, சாக போற சூழ்நிலைக்கு போயிட்டோம்னா. அததான் இங்க பவுல் சொல்றாரு, சரிங்களா? அந்த சூழ்நிலையில போற அளவுக்கு எங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சுன்னு சொல்லி
அந்த வசனத்துல சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஓப்பனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா தன்னுடைய வாழ்க்கையில உள்ளது சொல்றாரு பாருங்க. எங்க 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல நல்லா உணர்ற மாதிரி போட்டிருக்கான்னு பார்க்கலாம். 8 வாசிங்க. verse 8. ஆகையால் சகோதரரே, ம். ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், ம். ம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் ம். பலத்திற்கு மிஞ்சின ம். அதிக ம். பாரமான வருத்தம் எங்களுக்கு ம். உண்டாயிற்று. ஆஹா, என்ன தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்குண்ணே. அழகா போட்டிருக்காங்க இல்ல. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் அஃப்ளிக்ஷன் பா உங்களுக்கு தெரியாது இருக்கணும் இல்ல. அதான் நீங்க அறிஞ்சிக்கணும். சரியா? என்னன்னு தெரியுமா? நாங்க குழப்பம். ஓகே, ஜோயேனா லைஃப். குழப்பங்கிற நம்பிக்கை. சரியா? அற்றுப்போக டிஸ்பேர்னு போட்டிருக்குல்ல, அதான் அற்றுப்போகத்தக்கதாக எங்க பலன், அதான் டுனாமி. சரியா? மிஞ்சின அதிகமான பாரம், ஹைப்பர் கோலி பார்த்தோம்ல, இந்த பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்னோமே. சரிங்களா? இப்ப தெரியுதாங்க மினிஸ்ட்ரினா, பாபு பாஸ்டர் இப்ப தெரியுதா மினிஸ்ட்ரினா எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி. இதுதான் ஊழியத்துடைய உண்மையான சாரம். திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஜெனுவன் மினிஸ்ட்ரி ஆஃப் எனி கிறிஸ்டியன் ஒர்க்கர், பாஸ்டர், யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப 9 பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாமா? ரைட். 9 verse 9 காட்டுறாங்க. verse 9. Allah, but outai en iotois. We ourselves, okay, நாங்க எங்களுக்கு, சரியா, எங்களுக்கு அப்போ ரிமா சென்டென்ஸ் டு தனட்டு சென்டென்ஸ் ஆஃப் டெத். சரியா? அப்ப நாங்க ஆல்மோஸ்ட் எங்களுக்கு மரணத்தை மரணம், ஆல்மோஸ்ட் மரணம். சரியா? அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்களே பி அவர்செல்ஸ். ஓகே, அந்த அது வெறும் என்ன தெரியுமா? எஸ்கே காமன். சரியா? இந்த எஸ்கே காமன் என்ன? எஸ்கே காமன் எக்கோ ஹேவிங் காட்டன் கண்டினியூ டு ஹேவ். சரியா? ஸோ எங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சு. எது? சென்டென்ஸ் ஆஃப் டெத். சரியா? ஸோ அந்த மரணத்துக்கு, ஓகே, ஆல்மோஸ்ட், ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் மரணம். அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன இருந்துச்சு? we had. சரியா? எங்களுக்கே இருந்துச்சு. அந்த மரணத்தை தொடர அளவுக்கு இருந்த உபத்திரவத்துல ஹீனா அது எங்க எங்களை கொண்டு போச்சு தெரியுமா? இன் ஆர்டர் தட் மே இல்ல, எதுல இல்ல? பெப்பாய் தாண்டஸ். ஓகே, ட்ரஸ்டிங் நாட் யார? எஃப் ஏட்டாய்ஸ். நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கல. எப்ப? மரணத்தை தழுவுற அளவுக்கு போராட்டம் வந்து உபத்திரம் வந்தப்ப நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கல. சரியா? ஆல்மோஸ்ட் we have received the sentence of death, but we did not, okay, அந்த இடத்துல அதான் we did not trust ourselves. நாங்க எங்களை நம்பல. பெப்பாய் தாண்டஸ் ஹோமோன் எஃப் ஏட்டாஸ். ஸோ நாங்க எங்களை நம்பல. அப்ப பட் யாரை நம்பணும்? பட் அவ்வளவு கொடிய உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் ஆல்மோஸ்ட் மரணம், சென்டென்ஸ் ஆஃப் டெத் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்க எங்களை நம்பாம யாரை நம்பணும்? அல்ல, பட் எப்பிட்டோத்தியோ. ஆஹா, நாங்க தேவனை நம்பணும். ஏன்? அந்த தேவன் யார் தெரியுமா? கீழே போட்டிருக்கு பாருங்க. டோ எகைரான்ச்சி டூஸ் நெக்ரோஸ். நெக்ரோஸ்னா டெட், எகைரோனா ரைஸ், எழுப்புறது. மரித்தோரை, டெட்னா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள தேவனை நாங்க நம்பணும். ஏன்? நாங்களே சாக போறோம். அப்படிப்பட்ட மரித்தோரையே எழுப்பின தேவன் மரிக்க போகிற அந்த சூழ்நிலையில இருக்கிற எங்களை எழுப்ப மாட்டாரா? அப்ப எங்க நம்பிக்கை எங்க மேல இல்ல. எங்க அறிவு, ஞானம், அனுபவம், பின்னணி, படிப்பு, ஐயையோ இது மேலேயே இல்லை. எங்க நம்பிக்கை எல்லாம் தேவன் பேர்ல இருந்துச்சு. அந்த தேவன் மரித்தோரை எழும்ப பண்ணுகிற தேவன். சரிங்களா? ஸோ அப்ப என்ன சொல்றாருன்னா, we felt almost we have received a sentence of death, but that was to make us hope or rely, trust not on ourselves, but on God who raises the dead.
ஓகேவா? வாசிங்க 9. அருமையான வசனங்க. நான் நம்பிக்கை கொடுக்குது. 9 வாசிங்க தமிழ்ல. Verse 9. நாங்கள் வாசிங்க ஷீலா பீட்டர் சிஸ்டர் வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்பாடா, ஐயோ! அப்ப என்ன நிச்சயம்? நமக்கு நாங்க சாக போறோம். சென்டென்ஸ் ஆஃப் டெத் எங்களுக்கு வரப்போகுது. ஆல்மோஸ்ட். அப்படி நிச்சயித்திருந்த எங்களுக்கு நம்பிக்கை யார் மேல தெரியுமா இருந்துச்சு? We focus on God, not on death, not on suffering, and not on ourselves. இது அருமையான கத்துக்கிற பாடங்க. இதுக்கு நான் இன்டர்பிரேஷன்லாம் சொல்ல விரும்பல. அருமையா இந்த வசனமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்குது. 10 பார்த்துட்டு நம்ம ஒரு பிரேக் எடுக்கலாம். சரியா? 10 பார்த்துடலாம். Verse 10. Who யார்? இந்த ஹூ யாரு? எந்த ப்ரொனவுன்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரெல் ப்ரொனவுன் கீழே போட்டு பாத்தீங்களா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரியா? யார பத்தி? அந்த காடு எக் டேலி கூட்டோ. ஓகே, டேலி கூட்டோ. சச் அ கிரேட். ஓகே, சச் அ கிரேட் என்னது? எங்க பாடுகள் மரணத்துக்கிட்ட கொண்டு போச்சு. தனட்டும். சச் அ கிரேட் டெத். அப்பேற்பட்ட மோசமான ஓகே ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? இதுக்கு பேரு டெட்லி பெரில்னு சொல்லலாம். சரியா? டெட்லி டேஞ்சர். சாக போற டேஞ்சர். அதான் அந்த கிரேட் டெத். அதுல இருந்து எங்களை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த ஹூடு போட்டிருக்கல அந்த காடு, இதுதான் வெறுப்பு. எருசெட்டோ. ஓகே, எருசெட்டோ. அந்த எருசெட்டோ வந்து வந்த வார்த்தை வந்து எகைரோ. சரியா? ரைஸ் அப்படிங்கிற வேர்டு தான் எருசெட்டோன்னு வந்திருக்குது. எஸ், எருசெட்டோ. ரெஸ்கியூ. ஓகே, எருமை. ரெஸ்கியூ. ரெஸ்கியூ என்னது? எங்களை தப்புவித்தாரு, டெலிவர் பண்ணாரு. ரெஸ்கியூடு, டெலிவர். அப்ப அப்பேற்பட்ட பெரிய மரணத்திலிருந்தும், கொடிய மரணத்திலிருந்தும், டெட்லி டெத் பெரிட்ல இருந்தும் எப்ப எங்களை தப்புவித்தாருப்பா. ஏன்? அவரால மரித்தோரையே எழுப்ப முடியும்னா நாங்க இன்னும் சாகல. சாக போற கிட்ட போயிட்டோம். செத்தவங்களே உயிரோடு எழுப்பின தேவன் செத்து போற சூழ்நிலை. அப்ப அந்த அளவுக்கு கொடிய பாடுகள் அனுபவிச்ச எங்களை ஆண்டவர் டெலிவர் பண்ணாரு. உங்களுக்கு தெரியும் டெலிவர்னா என்னன்னு. அதுல இருந்தும் எங்களை டெலிவர் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணாரு. அதான் அர்த்தம். சரியா? இது பாஸ்ட் டென்ஸ். இப்ப அடுத்தது காய், அதோட முடியல. அப்புறம் அண்ட் ரூசெட்டாய். அந்த சிக்மா வந்தாலே ஃபியூச்சர். ரூசெட்டைனா வில் டெலிவர். தொடர்ந்து எங்களை என்ன பண்ணுவாருன்னா டெலிவர் பண்ணுவார். ரூஓமை, டு ரெஸ்கியூ. சரியா? தொடர்ந்து ஹி வில் டெலிவர். அப்ப பாஸ்ட்லயும் எங்களை என்ன பண்ணாரு? தப்பு வச்சார். ஃபியூச்சர்லயும் எங்களை தப்பு வைப்பார். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. சஃபரிங்ஸ் ஃபியூச்சர்னு இருக்குது. அப்பாடா, யாராவது உன் தூக்க நாட்கள் முடிந்து போம்னா நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லாம் இந்த திருப்பி திருப்பி சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு 10 வசனத்தை வச்சுக்கிட்டு நீ இனி தீங்கை காண மாட்டாய், அது எந்த கான்டெக்ட்ல சொன்னது, அதெல்லாம் ஒன்னும் எடுத்துக்காம இப்படிப்பட்ட வசனத்தை இனிமே என்ன துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. அப்படின்னா என்னன்னா உனக்கு கஷ்டமே இருக்காதுதான். யார் சொன்னது? இங்க பாருங்க, வில் டெலிவரஸ். அப்படின்னா ஃபியூச்சர்லயே எங்களுக்கு சஃபரிங்ஸ் இருக்குது, அஃப்ளிக்ஷன் இருக்கு. அதுல இருந்தும் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். அந்த நம்பிக்கை தாங்க எங்களுக்கு இருக்கு. பாருங்க, எய்ஸ் ஆன். அந்த நான் சொன்னேன்ல எல்பி டாஸ்னு, அந்த வார்த்தை தான் இங்க மாறி இருக்கு. எல்பி காமன். வி ஹவ் ஹோப். எப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. என்ன நம்பிக்கை? வெற்றி ரூசட்டாய். திருப்பி அதே ரூசட்டை வருது. எங்களை ஃபியூச்சர்லயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? டெலிவர் பண்ணுவாரு. சரியா? So he delivered us from so deadly a peril, and he will deliver us. On him we set our hope that he will deliver us again. Still அங்க எட்டி தான் அகைன். எங்களை டெஃபினட்டா பாஸ்ட்ல டெலிவர் பண்ண அதே தேவன் எங்களை ஃபியூச்சர்லயும் டெலிவர் பண்ணுவாரு. வாசிங்க 10ஓட வாசிங்க. வாசிட்டு
Baptist, you can show this my face. 10 வாசிங்க. Verse 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், ம், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், ம், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆஹா. Verse 10ல தமிழ்ல பாத்தீங்கன்னா 3 டென்ஸ் வருது. ஆனா கிரீக்ல 2 டென்ஸ் தான் வருது. பாஸ்டும் ஃபியூச்சர் தான் வருது. ஓகே. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா தப்புவித்தார், டெலிவர்டு, பாஸ்ட் டென்ஸ். தப்புவிக்கிறார், நவ்னு வருது. இப்ப தப்புவிக்கிறார், பிரசன்ட். ஃபியூச்சர்ல இன்னும் தப்புவிப்பார் என்று we have set our hope. Okay. But one thing is very clear. It is God who raised the dead will definitely deliver us. நான் ஒரு நம்பிக்கை. அப்ப பாடுகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில நம்ம கடந்து போறது உறுதி. இதுல இருந்து இட் இஸ் இன்எஸ்கேப்பபிள்ங்க. தப்பிக்க முடியாது. தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரே எனக்கு கஷ்டம் வேணாம், உபத்திரவம் வேணாம், பாடுகள் வேணாம்னு ஜெபம் பண்ணாதீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிச்சா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே செத்து போனவங்களே உயிரோடு இருக்கிறவங்களுடைய வல்லமை டுனாமிஸ், இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஆறுதல் கொடுங்க ஆண்டவரே, நீக்குங்கன்னு சொல்லாதீங்க. இல்ல, இந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் துன்பத்துக்கு மத்தியிலையும் எனக்கு ஆறுதல் கொடுங்க. உங்களுடைய ஆறுதல் நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. இப்பேற்பட்ட அனுபவத்தை நாளைக்கு நான் மத்தவங்க என்ன மாதிரி, என்னை விட மோசமாவோ இல்ல என்ன ஈக்குவலா யாராவது சஃபர் ஆனா இதை நான் சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறேன். எனக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பைபிள் பேஸ்ட் பிரேயர். Got it? Okay. Over to இது உங்கள் நேரம். ஆமா, 7:45, ஆல்மோஸ்ட் 7:40 ஆயிடுச்சு. இன்னும் 2-3 வசனங்களை பார்க்கலாம். ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க, ஏதாவது புரியலன்னா கேளுங்க, இல்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்றதுன்னா உங்க ரிஃப்ளெக்ஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் உபயோகப்படுத்தின வார்த்தையை விட இன்னும் ஏதாவது பவர்ஃபுல்லா சொல்ல முடியும், இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, எனிதிங். இல்ல இப்ப உள்ள கரண்ட் சோ கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்குறீங்கல்ல, அதோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா? ப்ளீஸ் ஷேர். எட்டு பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். அப்பா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? என்னென்ன கேட்கறதுக்கு இருக்கு, எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஏதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இல்ல இப்ப ஏற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்குதா? நீங்க ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா? ஏதாவது யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல சில வேற நேரத்துல யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். சில நேரத்துல பிரதர் வருகிற இந்த உபத்திரவத்தை பத்தி, பாடுகளை பத்தி, இது நம்ம ஆல்மோஸ்ட் அப்கோர்ஸ் சுவிசேஷம் நம்ம அறிவிக்க போகும்போது வர்றதை காட்டிலும் இந்த மென்டல் டார்ச்சர் இல்ல உடல்ல வர்ற வியாதிகள் எல்லாம் வரும்பொழுது எவ்வளவுதான் நம்ம வசனம் படிச்சோம்னா அந்த நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். இந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியல, பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் தான் அதுக்கப்புறம் வெளியில வர்றோம். வெளியில வந்து ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி சாட்சி சொல்றோம். அந்த டிப்ரெஷனுக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம ரெடி ஆகுறதுக்கு தேவன் தான் நமக்கு வந்து துணை புரியும். அவர் சொல்ற மாதிரி மரித்தோரை எழுப்புகிற தேவன் இதுலயும் நம்மளை தப்புவிப்பார் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டிப்ரெஷன் ஆகி வர்றீங்கல்ல, அது எப்படி வர்றீங்க? கர்த்தரோட அந்த இதுதான், வேற நம்மளால ஒண்ணும் செய்ய முடியும். இங்க பாருங்க, இப்ப நீங்க சொன்ன அதேதான் பவுலுக்கும். அவரும் பாருங்க டிஸ்பேர்ங்கிறாரு, எங்க நம்பிக்கை அற்று போகத்தக்கதாகங்கிறாரு. அப்ப ஒரு வகையில பார்த்தா பால் ஆல்சோ கைண்ட் ஆஃப், என்ன கரெக்ட் பண்ணுங்க, அண்டர்வென்ட் டிப்ரெஷன். டிப்ரெஷன் இன் தி சென்ஸ் அவர் அதான் சொல்றாரு, டிஸ்பேர், ஹோப்லெஸ்னஸ். எப்ப எங்க நம்பிக்கைலாம் அற்று போச்சுப்பா, போப்பா. ஆல்மோஸ்ட் பாபு நீங்க சொன்ன அதே சுச்சுவேஷன் தான். ஏன்னா அவரும் ஹியூமன் பீயிங் தான். அந்த அளவுக்கு நாங்க போயிட்டோம். ஆனா அப்படி போனாலும்
எங்க நம்பிக்கை எங்க மேல இல்லாம தேவன் பேர்ல இருந்ததுனால எஸ் இல்ல வாட் யூ செட் இஸ் எக்ஸாக்ட்லி பிராக்டிகல். தட்ஸ் ட்ரூ. we are all human beings. we get exhausted, we get despair. ஏங்க எனக்கும் நடந்திருக்குங்க. சரியா? எனக்கும் நடந்திருக்கு. சில காரியங்கள்லாம் தலைக்கு மிஞ்சி போகும்போது, தேவைலாம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அப்படியே நம்மள ஒரு மாதிரி இது பண்ணும் ஒண்ணு. இன்னொன்னு யாராவது நம்மள ஏதாவது ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணும்போது இருக்கிற மென்டல் பாத்தீங்கன்னா, ஐ வாஸ் அக்யூஸ்ட். இயூல இருக்கும்போதும் சரி, மினிஸ்ட்ரி பண்ணும்போதும் சரி, சில ஃபால்ஸ் அக்யூசேஷன் வரும்போது உண்மையா என்னோட லைஃப் நான் சொல்றேன். சரியா? யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். மினிஸ்ட்ரியில நம்ம உண்மையா பண்ணியிருக்கோம், ஃபெய்த்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். பட் நம்மளுடைய மோட்டிவை புரிஞ்சிக்காம அதை அப்படியே தலைகீழா மாத்தி நம்ம மேல ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வரும்போது மனசு எவ்வளவு தெரியுமா வலிக்கும். நான் அழுதுருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருக்கேன். ஆண்டவர்கிட்ட போய் குமுறி இருக்க, புலம்பி இருக்க. என்னடா இது அப்படிலாம் சொல்லி நான் என்னடா என்ன வளர்த்து விட்ட ஆர்கனைசேஷன் எனக்கு இப்படி ஒரு ஸ்டாம்ப் வைக்கிறாங்களேன்னு சொல்லி நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இட்ஸ் குவைட் காமன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? Have you ever, are you being comforted by God at any point உங்க லைஃப்ல? என்னைக்காவது போய் அழுது புரண்டு ஆண்டவர்கிட்ட கஷ்டப்பட்டு கண்ணீரோட சொல்லும் போது ஆறுதல் அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ், ஃபீல் ஃப்ரீ. இட்ஸ் அ ஃபெலோஷிப். சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் ஸ்டடி கம்யூனிட்டின்னு பேர் வச்சேன். சரியா? பைபிள் காலேஜ்லாம் கிடையாது, ஜிஜி பைபிள் ஸ்டடி கம்யூனிட்டி. ஸோ நம்மளாம் ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறோம். அதனால ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். என்னப்பா? நான் ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஃபீல் ஃப்ரீ அண்ணா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சகோதர சமயத்தை சேர்ந்தவர். அதில் மிக தீவிரம் என்று சொல்லக்கூடாது, அதனுடைய சடங்காச்சாரங்களை எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் 6:30 மணிக்கு அவருடைய மருமகன் டவுன்ல இருந்து வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். 35 வயது கூட இருக்காது. அப்பொழுது அவர் யோசித்தாரு, இவ்வளவு பக்தி வைரத்தோட என்னை ஆராய்த்த ஆண்டவர் என்னை அந்த தெய்வம் என்னை கைவிட்டு விட்டதுன்னு சொல்லி நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறேன் என்று முடிவு எடுத்தார். அப்பொழுது நான் என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க கிறிஸ்தவத்துக்கு வந்த உடனே உங்க இதெல்லாம் பேரும் மாறிடும் நினைச்சிடாதீங்க, இதோட மோசமான பாடுகள் உங்களுக்கு வரலாம், அதனால தயவு செய்து யோசித்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர் உள்ள சர்ச்சில் போய் சேர்ந்துட்டாரு. பேப்டிசம் எடுத்தார். கொஞ்ச நாள்ல அவளுடைய மருமகன் இறந்து போனால் மகள் அவளுடைய விருப்பத்தின்படி இன்னொருத்தரை மறுபடியும் மறுமணம் செய்து கொண்டால் இவரிடம் சொல்லவே இல்லை, உறுதியாக இருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அவர் வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வெளியே போறாங்க. மேல் சீலிங் அப்படியே உடஞ்சி விழுந்து வீடு முழுசும் கொலாப்ஸ் ஆகி போச்சுது. மிகப்பெரிய செலவுகளை அதை ரெக்டிஃபை பண்ணார். இன்னும் உறுதியாக இருக்கிறார். இன்னைக்கு சில நாள்கள் நான் காலையில பார்ப்பேன், நான் கடவுளிடத்தில் வந்ததினால் மாத்திரம் இப்பொழுதும் நான் உறுதியாக இருக்கிறேன், இப்பொழுதும் எல்லா பாடுகளையும் சகித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். ஸோ இந்த சகோதர சமயத்திலிருந்து அவங்க அதாவது கன்வின்ஸ் ஆகி கன்வெர்ட் ஆகி வர்றவங்க இந்த பாடுகளை சகிக்கிறதுல நம்மளோட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். verse 11 பார்க்கலாம். இஃப் எனிபடி ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க, டைம் இருக்கு, நம்ம அவசரப்பட வேணாம். யாராவது பேசுறதுன்னா பேசுங்க, otherwise we can move on to verse 11. ஓகே, verse 11 கேக்குதாப்பா? am I audible? பேப்டிஸ்ட் பாத்துங்க, என்னெல்லாம் மியூட் பண்றீங்க. am I audible? கேக்குதா? கேக்குதுங்க. ரைட், தேங்க்யூ. ரைட், ஓகே ஓகே. நம்ம இப்ப 11 மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். verse 11.
verse 11ல நம்ம பார்க்கிறது என்னன்னா, நான் வாசிக்கிறேன். சுன் ஹூப்போ, ஓகே, ஹூப்போர் கான்ட்ரோன். சுன் ஹூப்போர் கான்ட்ரோன். பேப்டைஸ் கொஞ்சம் சென்டர்ல காட்டு பண்ணலாம். ரைட். verse 10. verse 11 பா 11. ரைட். சுன் ஹூப்போர் கான்ட்ரோன். பெரிய வார்த்தை. சுன்னுனா வித். ஓகே. ஸோ ஜாயினிங் டுகெதர். சரியா? கோஆபரேட்டிங். இன்னொரு வேர்டு. ஜாயினிங் டுகெதர் இல்லைன்னா கோஆபரேட்டிங். நீங்களும் என்ன பண்ணுங்க, யூ ஆல்சோ காய் ஹோமோன். சரியா? எங்களுக்காக கூப்பேர் ஹேமோன். சரியா? நீங்களும் எங்களோட சேர்ந்து எங்களுக்காக தே தேய்சை தேய்சை என்னது தேய்சை பிரேயர்னு போட்டு. சரியா? தேய்சை. ஸோ verse 11. பிரேயர். இன்னொரு வார்த்தை ரிக்வெஸ்ட். சரியா? சப்ளிகேஷன், பிரேயர், ரிக்வெஸ்ட். எங்களோட நீங்களும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க எங்களுக்காக. அப்ப யூ ஆல்சோ மஸ்ட் கோஆபரேட், ஜாயின் டுகெதர் அஸ் பை பிரேயர். சரிங்களா? எங்களோட நீங்களும் சேர்ந்து உதவி செய்யுங்க விண்ணப்பத்துல. அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா என்ன பண்றது பாருங்க. தீனா so that yet போலோன் ப்ரோசோபோன். சரியா? so that அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா அது மூலமா நிறைய, போலோன்னா மெனி, ப்ரோசோபோன்னா ஃபேஸ் ஆக்சுவலா, பட் பர்சன்ஸ். சரியா? மெனி பர்சன்ஸ், மெனி பீப்புள். ஓகே. ஸோ ஃபேஸ் அர்த்தம், இந்த இடத்துல பர்சன் அர்த்தம். அப்ப அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா நிறைய பேர், சரியா, மெனி பர்சன்ஸ், அநேகர், டோ எய்ஸ் ஹேமாஸ் டுவர்டர்ஸ். சரியா? என்ன பண்ணுவாங்க? கரிஸ்மா, அவங்க மேல கிருப, ஓகே, கிடைக்கும். கிருப கிடைக்கும். அந்த கிரேஸ் பெஸ்டோன்னா கிவ், கரிஸ்மா. ஓகே. ஸோ அப்ப you must also help or cooperate us by prayer, join together by prayer, so that many, okay, அந்த இடத்துல யூக்கரிஸ்டேத்தேன்னு போட்டிருக்கு பாருங்க, may be given thanks. சரியா? அந்த ஸ்டேத்தே சிக்மா வந்தா ஃபியூச்சர். many will give thanks. நிறைய பேரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. சரியா? எதுக்கு? on behalf of us, நமக்காக, நம்ம மூலமா. ஓகே. பாருங்க, கூப்பேர் ஹேமோன். ஓகே. ஸோ வில் கிவ் தேங்க்ஸ் ஆன் அவர் பிகாஃப். ஏன்? நம்ம ஜெபம் பண்றோம்ல, அப்ப நிறைய பேர் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவாங்க. எதுக்காக? ஃபார் த கிரேஸ் கிராண்டட் டு தம். அதான் கரிஸ்மான் போடுறது. ஃபார் த, ஓகே, பிளஸ்ஸிங் இல்லைன்னா கிரேஸ், கிருபை இல்லைன்னா ஆசீர்வாதம், கிராண்டட், ஓகே, அஸ் டு அஸ் இன் ஆன்சர் டு மெனி பிரேயர்ஸ். நம்ம பண்ணுன, ஓகே, ஜெபங்களுக்கு அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள். அப்ப பவுல் 11ஆம் வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எங்களுக்காக எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது, சரியா, when you join together, when you cooperate, join hands with us in supplication, அநேகர் மூலமா அது ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்னா, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள். அப்ப பிரேயர், சப்ளிகேஷன், ரிக்வெஸ்ட் will enable God to show his grace. என்ன கிரேஸ்? என்ன பிளஸிங்? நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. நானும் சஃபர் ஆகுறேன், நீங்களும் சஃபர் ஆகுறீங்க. அப்ப இந்த சஃபரிங்ஸ் மத்தியில ஒன்னே ஒண்ணுதாங்க, அப்ரோச்சிங் காட் த்ரூ பிரேயர், யுனைடெட் பிரேயர். பர்சனலா சொல்லணும். நீங்கெல்லாம் சேர்ந்து, நம்மெல்லாம் சேர்ந்து, என்னோட சேர்ந்து, இப்ப தெரியுதா கார்பரேட் பிரேயருடைய பவர்? தனியா ஜெபம் பண்றது ஓகே. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஃபெலோஷிப்ல உங்களை அட்டாச் பண்ணிக்கிட்டு, அந்த ஃபெலோஷிப்ல உங்களுடைய பாரங்களை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் சென்னை போனேன். அங்க ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் ஆரம்பிச்சேன்.
நல்லா போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ வென்எவர் ஐ கோ டு சென்னை ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு டேக் அந்த பைபிள் ஸ்டடியில் ஷேரிங்னு ஒரு ஒர்ஷிப்லாம் இருக்காது, 2 பாட்டு தான் பாடும்போதே ஒர்ஷிப் பண்ணிட்டு ஷேரிங் கொடுப்பேன். பீப்புள் யூஸ் டு ஷேர். ஃபேமிலிஸ் வருவாங்க, ஒரு 8-10 ஃபேமிலிஸ். அந்த ஷேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்த பிறகு கூட ஜெபம் பண்ணுவோம். அவங்க படுற கஷ்டம், அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மை. ஐ திங்க் உங்க சேர்ச்ல ஃபெல்லோஷிப்ல இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்படி நம்ம எல்லாம் கூட்டா ஜாயினிங் டுகெதர், கோஆபரேட்டர், ஜாயினிங் ஹேண்ட்ஸ், அப்படி ஒரு சப்ளிகேஷனை பண்ணும்பொழுது, அநேகர் பண்ணும்போது போலாம் மெனி இப்படி நிறைய பேர் பண்ணும்பொழுது ஆண்டவர் பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய கிருபை அவங்க மேல இருக்கிறதுனால அநேகர் அந்த கிருபைக்காக many will give thanks to God. இப்ப புரியுதா? இப்ப உங்களுக்கு சொல்யூஷன் தெரியல. உபத்திரவங்கள்ல பிரச்சனைகளை என்ன செய்யணும்? பேஷண்டா என்டியூர் பண்ணணும். ஒண்ணு. 2வது, ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிற உணர்ந்து அவர் மேல we need to set our hope. Who is he? Who rises, who can raise the dead, who raised already the dead, who can comfort me. 3வது, joining hands together. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிற சில வேல்யூஸ். சரியா? ஸோ அதனால யாரும் இங்க உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன போட்டு நசுக்கிறாருன்னு என்ன என்னால தாங்க முடியாததெல்லாம் கொடுத்து என்னை வந்து ஆண்டவர் ரொம்ப தாங்க முடியாததை கொடுத்தாலும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். டெலிவர்டு, டெலிவர், வில் டெலிவர். ஓகேங்களா? இதோட முடிச்சிடலாம். 11 நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் 6, 7, 8, 9, 6 வசனங்கள். சூப்பர். நிதானமா போனாலும் பொறுமையா நம்ம கத்துக்கிற பாடங்களை தெளிவோட கத்துக்கிறது நல்லது. சரியா? 2 சி ஞாபகம் வச்சுங்க. 1, we need to have clarity whenever we do Bible study. clarity. அதனாலதான் கொஸ்டின் இருக்கான்னு கேட்குறேன். 2வது, we need to develop conviction. கன்விக்ஷன். அடுத்த சி, கன்விக்ஷன்னா நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை குறித்ததான ஒரு உறுதி, நாலேஜ், நம்பிக்கை, அன்ஷேக்கபிள், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இது 2ம் பைபிள் ஸ்டடியில கட்டாயம் நடக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. யாராவது ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. பிஃபோர் வி வைண்ட் அப், எனி டேக் ஹோம் லெசன். அண்ணா, இன்னைக்கு இந்த லெசனை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த லெசன் பவர்ஃபுல்லா பளிச்சுன்னு தெளிவா வந்துச்சுன்னு அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணுறேன்னா ப்ளீஸ். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, நீங்க ஷேர் பண்ணுங்க. பேசாத என்ன சிஸ்டர் பேச மாட்டீங்க? நல்லா பேசுவீங்களா? ஷீலா பீட்டர் சிஸ்டர், சத்தத்தையே காணுமே. உங்க அம்மா இருக்காங்களா ஜெர்லின், அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க. எடிசன் என்ன பேசுறாரு? குழந்தைங்க சத்தம் கேட்குமோன்னு சொல்லிட்டு மியூட்ல இருக்கேன் சார். குழந்தைங்க இருக்கா? ஓ சரி சரி சரி, ரைட். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ஏதாவது பேசுறதா பேசுங்க ஷீலா பீட்டர் சிஸ்டர். அப்படி இல்லைன்னா I'm just encouraging you to discuss. சரிங்களா? ரோஸ்மா சிஸ்டர் ஏதாவது சொல்லுங்க. இந்த உபத்திரவங்கன்னு சொல்லும்போது வியாதி ஒண்ணு, புறக்கணிப்பு, ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்குள்ள புறக்கணிப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும்போது கடவுளை மட்டும் சார்ந்துட்டு அமைதியா இருந்தேன். அப்போ அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாங்க. அதே சூழ்நிலையை மத்தவங்க நம்ம கூட ஷேர் பண்ணும்போது நம்ம சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும். அதை நான் பார்த்திருக்கேன். அதே நம்ம வந்து அவங்களுடைய பிரச்சனைய புரிஞ்சுக்கிறவும் அவங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபையை தர்றார். சூப்பர், பரவாயில்ல, அருமையான சாட்சியாச்சு. போதுங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் மத்தவங்களுக்கும் பெரிய என்கரேஜிங்கா இருக்கும். சரிங்களா? So this will strengthen the faith of others when you share this kind of testimonies. Wonderful. Anybody else? Now 1 or 2 people can share, friends. அதாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. இந்த ரட்சிப்பை பார்க்க முடியுது பாடுபடும்போது, பாடுபட்டு. ஆனா அதுக்குரிய பலனை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா உபத்திரவத்தை தாங்கவே முடியாது, அது நிச்சயம். மிஞ்சிதான் எல்லா உபத்திரவமும் வருது, பலத்திற்கு மிஞ்சி வருது. பட் ரட்சிப்பை பார்க்கும்போது அந்த
அந்த அந்த காயங்கள் வந்து அப்படியே மாறிடுது. ஒரு சந்தோஷம் குடுத்துடுறாரு. ஒரு ஆறுதல் குடுத்துறாரு. அது ரியல். இது நம்ம பார்க்குறோம். ஸ்கூல்ல நாங்க பிள்ளைங்களுக்கு பாட்டு போன வாரம் அப்படி பாடல்கள் சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை, "எங்களுக்கு இந்த பாடல்கள் மன நிம்மதியை குடுக்குது" அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான உபத்திரவம். எதுக்குன்னே நமக்கு தெரியாது. பட் நெறைய கஷ்டங்கள் இருந்தது. நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த பிள்ளைங்களுடைய ரட்சிப்ப என் கண்களால பார்க்க முடியுது. சோ இந்த வசனம் வந்து இந்த வசனம் வந்து நான் அத இப்ப உணர்றேன். நம்ம அதனால தான் கஷ்டப்பட்டுருக்கோம் போல. அந்த பிள்ளைங்களுடைய ரட்சிப்ப நம்ம கண்ணால பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். Thank you. That's a positive note. Wonderful. That's true also. அதான் உண்மை. Thank you, sister. Anybody else? இன்னும் யாராவது ஒருத்தரோட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? சார், மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ணா தாராளமா சொல்லுங்கண்ணா. அதாவது நான் சர்வீஸ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் ஆஃபீஸர், சீனியர்னா டைரக்டர் லெவல்ல சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு ஒரு தடவை அவரை பார்க்க வர சொல்லி சொல்றாரு. நான் போறேன். அவரு என்னை பத்தி கேள்விப்பட்டதை வச்சுட்டு என்கிட்ட சொல்றாரு. ஹிந்தியில சொல்ல, தமிழ்லையும் சொல்றேன். ஆப்கா சிர் கே ஊப்பர் தல்வார் மேரா பாஸ் ரிமோட். அதாவது எனக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது, என் கையில ரிமோட் இருக்கு. அட் எனி டைம் ஐ வில் பிரஸ் த பட்டன். அவருக்கும் எனக்கும் இடையில 4 சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு மிடில் லெவல், அவர் சீனியர் லெவல். அப்போ என்னால ஒண்ணுமே அவர்கிட்ட பேச முடியல. மிகுந்த மனவேதனையோட நான் வெளியே வரேன். அதுவும் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு வச்சு ஒரு திருமணத்துக்காக தஞ்சாவூருக்கு நானும் என்னுடைய நண்பரும் போனோம். அது ஒரு லவ் மேரேஜ். எங்க ஃப்ரெண்டோட பையன். அதை முடிச்சுட்டா அது சீக்கிரமா முடிஞ்சிட்டு, அப்போ அந்த நண்பர் வந்து சொல்றாரு, அவரு ஆர்சி கிறிஸ்டியன். நான் வந்து இது அந்த சர்ச் இருக்குல்ல சார் பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல, அது என்ன சர்ச்சு எனக்கு வேளாங்கண்ணி, அங்க போறேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் வர்றதுனால உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்ல, நீங்க தாராளமா என் கூட வரலாம். அப்போ உங்க கூட வர்றேன். சர்ச் உள்ள அவர் கூட நானும் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் பின்னாடி வந்து கன்னிமரியாளோட ஒரு தனி ரூம் ஒன்று இருக்கு, சின்ன ரூம், ஏசி ரூம். நாங்கள் போனது சம்மர். ஒன்று கிளைமேட் வைஸும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மெத்தடில். அவருக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறேன். நான் உட்கார்ந்து ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது, ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஐ மீன், நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் வெளியே வந்து 10 நிமிஷம், என்னைய விட நீங்க ஜாஸ்தியா உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா. அப்பதான் எனக்கு ஒரு மொபைல்ல ஒரு ஃபோன் கால் வருது, பாம்பேல இருந்து. சோ அண்ட் சோ இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு. எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. டில் ரிட்டையர்மெண்ட் எனக்கு அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யவும் முடியல. அவர் கடைசியில என் மூஞ்ச பாக்குறதுக்கே அவர் கஷ்டப்பட்டார். அவரு என்னோட இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார், வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். அவரை விட கம்மியான ஆட்களுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது, இவருக்கு சர்வீஸ்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலையேன்னு அதுவும் அவர் வாயினாலே சொல்றது, என்கிட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டது. அன்னைக்கு நான் மனதார வருத்தப்பட்டது. அன்னைக்கு நான் ப்ரே பண்ணது அதுதான். ஒரு சீனியர் ஆபீசர் இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து என்னைய மும்பைக்கு வர சொல்லி, இவ்வளவு எனக்கு வந்து அவர் நினைச்சா ஒரு மெமோ கொடுக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்ன சென்டென்ஸ், உன் தலைக்கு மேல கத்தி தொங்குது, என்கிட்ட ரிமோட் இருக்கு, அட் எனி டைம் ஐ வில் பிரஸ். அது ரொம்ப ஊண்டிங்கா இருந்தது, எனக்கு மனவேதனையா இருந்தது. நான் வந்து அந்த வேதனையில தான் பிரேயர் பண்ணேன். Thank you Anna. Thank you Anna for your sharing. Wonderful. Friends, டெஃபினட்டா உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட அனுபவங்களை நம்மளை சுத்தி உபத்திரப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அவங்களை கம்ஃபர்ட், கன்சோல் பண்ணி முடிக்கலாமா? இந்த சம்பவம் எனக்கும் தெரியும். இந்த சம்பவம் எனக்கும் தெரியும். அதனால அது ரொம்ப நான் ரிலீஸ் பண்றேன். இப்போ மிஸ்டர் பாலசுப்ரமணியம் வந்து அந்த குளோரிண்டா சர்ச்சில் போய் நான் சில நேரம் 4 நிமிஷம் கடவுளோட ஒன்றிச்சிடுறேன், சில நேரம் அரை மணி நேரம் வரைக்கும் போகுது, சில நேரம் ஒன்றுமே இருக்காது, அப்படி எழுதி வரேன்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டது. ஷீலா பீட்டர் சிஸ்டர், கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? நம்மளால ஆண்டவரோட கருத்துல அர்ப்பணிச்சு இன்னைக்கு உள்ள பாடங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவமா மாறணும்னு. ஷீலா பீட்டர் சிஸ்டர், கேன் யூ லீட் அஸ்?
ஓகே ஓகே பிரதர். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் இணைந்து இந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்கத்தக்கதான இந்த நல்ல வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பிரதருக்காக நன்றி சுவாமி. நாங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடிக்கு அதை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை அபியாசப்படுத்தி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க, ஆண்டவரே உண்மையிலே விசுவாசம் வைக்க, விசுவாசத்திலே பெருக, உண்மை அறிகிற அறிவிலே பெருக, உங்களுடைய கிருபையில பெருக எங்களுக்கு நீங்க அனுதினமும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகனமையுமே உனக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for your prayer. Friends, thank you for coming and participating. God bless you. Next week.